அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னாக்க தினந்தோறும் அல்லது ஒரு நாள் விட்டாலும் மீதி நாள் எல்லாம் வாரத்தில் 5 நாள் 6 நாள் முருகன் தலைவர்கிற முறையில் பல்வேறு பகுதிகளாக சென்று வீட்டிலேயே அவங்களை தேடி போய் கூட்டிட்டு வந்து நம்மளாம் பார்த்துட்டு இருந்தோம், பாராட்டி இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் இங்கே வர முடியறவங்களா வர வச்சு இந்த இடத்துல ஒன்று சேர்த்து அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாங்க, என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் செய்கிறாருங்க அளவுக்கு தான் தெரியும் ஒழிய அதோடைய ஆக்டிவிட்டி என்ன ஃபார்மேஷன்னு தெரியாது. அவங்க அந்த லட்சுமி மேடம் செயலாளர் இருக்காங்க, தலைவராக இருக்காரு, வருவாங்க, வந்துட்டு எங்கிட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்க. நான் சில ஐடியாக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி நிரந்தரமான முறையில் இந்த ஏற்பாடுகளை பல்வேறு பகுதிகளில் ஒருங்கிணைந்து செய்யலாங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அங்கே போகிற வர காலகட்டங்களில் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்து அந்த அமைப்பை முழுமையாக்க செய்வதற்கு நாங்கள் உறுதி கூறுவோம். ஏதோ சிறு நன்கொடை கொடுக்கறது இதெல்லாம் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஓகே. ஆனா அதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைக்கு தேவைக்கு சிறப்பா பண்றதுக்கு அது போறாது. பல்வேறு மக்களை அணுகி பெறுவதற்காக நாம முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அவர் லிஸ்ட் காட்டினார் நேற்றுக்கு. சார் இவங்கெல்லாம் தான் டொனேஷன் கொடுத்துருக்காங்க காட்டிலையா நேற்றுக்கு 2 பேர் வந்துட்டு காட்டினாங்க. அவர் சின்ன லிஸ்ட் தான், பெருசெல்லாம் இல்லை. அந்த லிஸ்ட்டை பெருசாக்கணும், நம்ம பிரச்சனைகளை சின்னதாக்கணும். அதுக்காக தான் அது. அந்த அடிப்படையில் நாம் முயற்சி பண்ணுவோம். ஒன்றிணைந்தால் முடியாது எதுவுமே இல்லை, முடியவே இல்லை. ஆகவே செய்ய முடியும். அந்த அடிப்படையில் உங்களை வாழ்த்துவதிலும் இன்னொன்று எனக்கு ஒரு ஆலோசனை. இவ்வளவு பேர் இங்கே கூட்டியிருக்காரு, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநாடு, சரியா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு மாநாடு. சாதாரணமா ஒரு சின்ன எங்க சங்கத்துல கூட நாங்க இவ்வளவு பேர்ல இன்னைக்கு கூட்டினதே கிடையாது. ஒரே இடத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தா மீட்டிங் வரமாட்டாங்க. ஆனா இங்க தன்னுடைய குறைகளையும் மீறி எத்தனையோ இதெடுத்து நாங்கள் வாழ்வோம் என்ற முறையில உறுதியோட வந்திருக்கேன் பாருங்க. எப்படி பாராட்டுன்னு தெரியல, வார்த்தையும் இல்லை. இன்னொன்று நான் கூடவே பார்த்துட்டு வந்தேன். இங்க இத்தனை வேலைகளை செய்யறாங்க. காய்கறி காலையிலேருந்து லோட வந்துட்டே இருக்குது. நானும் என் வீட்டை வாசல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். அவரும் வராரு போறாரு. யாரையாவது என்கேஜ் பண்ணி அதை பண்றாங்களா பார்த்து இல்ல. இந்த உறுப்பினர்களே அவர்களே அமர்ந்து அந்த குடும்பத்திற்கு சேர்ந்து இவ்வளவு வேலைகள், இதுதான் அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உறுதி. இதைத்தான் நான் பாராட்டணும், பெருமையா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நான் ஒரு உறுதிமொழியை கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னாக்க அது ஒரு நிகழ்ச்சியாகவே பல்வேறு இதெல்லாம் வந்திருந்து ஒரு தாரை, தப்பட்டை, சிலம்பாட்டம், பாட்டு, டிராமா இப்படி உள்ளடக்கிய அப்படி ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் உறுதி வழங்குகிறேன். இடம்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பூர்வன் கார்டன்ஸில் கிரவுண்ட்லாம் இருக்கு. நல்ல நேரம் பார்த்து நிழலாக இருக்கிற பார்த்து அது மாதிரி ஏற்பாடு பண்ணி நான் அவரோட கலந்து ஆலோசித்து அடுத்தடுத்து இன்னும் மேலும் இதை சிறப்பாக்குறாங்க. அப்படி வரும்போது உங்களுடைய திறமைகள், யாருக்கெல்லாம் பாட தெரியும், யாருக்கெல்லாம் பேச தெரியும், யாருக்கெல்லாம் என்னென்ன திறமை இருக்கோ அதையும் வெளிக்கொண்டு வரக்காக வாய்ப்பாங்க. அதுதான் முக்கியம். ஓகே, அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி இந்த சில வார்த்தைகளுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.